விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி வணக்கம், உட்காருங்க. வணக்கம் ஐயா, உட்காருங்க. ஏங்க போங்க, போய் அப்பா கிட்ட சொல்லுங்க, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள கிளம்பணும்ல. சிவகாமி, அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, விட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு. தாத்தா. தேவி குட்டி, வாங்க வாங்க. எங்க குலதெய்வம், என் பேத்தி, என் மகன் குமரனுடைய பொண்ணு. அம்மாடி, அந்த சிவஞான போதம் மட்டும் பாடி காட்டுமா? டைம் ஆச்சு தாத்தா. ப்ளீஸ்மா, அந்த 12வது சூத்திரம் மட்டும் பாடி காட்டுமா? தப்பாம பறந்திருக்கு பேத்தி. ஐயா ஐயா, நீங்க மலேசியாவுல சிவஞான போதத்துக்கு கொடுத்தீங்க பாருங்க விளக்க உரை, பிரமாதங்க ஐயா. மக்கள் கேட்டு ஆடி போயிட்டாங்க. அது மட்டுமா ஐயா? சீக்கிரம் போனோம் ஐயா, கிளம்பலாமாயா? சரி, வரேங்க, அப்புறம் சந்திப்போம். சரிங்க ஐயா, போயிட்டு வாங்க. வணக்கம் தலைவா. வாங்க. என்ன தலைவர் இன்னைக்கு திருக்குறள் எடுத்துக்கிட்டாரு? வழக்கமா சைவ சித்தாந்தம் தானே பேசுவாரு. ஸ்ரீரங்கத்துல ஒருத்தன் தனக்கு எல்லாம் தெரியும்னு தலைவரை கேள்வி கேட்டப்போ தலைவர் என்ன பதில் சொன்னாருன்னு பார்த்தல்ல. இந்த முறை அவன் மாட்ட போறானோ? ஒரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி.
பக்தி இயக்கத்திற்கு வித்திட்டவர் திருவள்ளுவர். அவர் திருக்குறளில் கடவுள் வாழ்த்தில் 6ஆம் குறட்பாவில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான கருத்து, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்புலன்களையும் அடக்கவல்ல இறைவனின் நெறியில் நிற்பவர்கள் நீடு வாழ்வே அடைவார்கள். அதாவது வீடு பேரை பெற்றுக்கொள்வார்கள் என்று பொருள். ஐந்தவித்தான் என்றால் ஐம்புலன்களையும் அடக்கியவன் என்று அர்த்தம். நீடு வாழ்வு என்பதற்கு மறுமை என்றும் அர்த்தம் விளங்கும். ஐயா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்கம்மா. தெய்வமே தெய்வமே, தேதி சொல்லிருக்கேன், முடிச்சு கொடுத்துருங்க. முதல்ல இந்த தெய்வமேன்னு சொல்றத நிறுத்து. அப்படி சொன்னா எப்படி தெய்வமே? 6 மாவட்டம் 30 மீட்டிங்னு மேலெடுத்து உத்தரவு. வெற்றிகரமா முடிச்சு கொடுத்தா எம்பி சீட்டு எனக்கு தான். நான் எம்பி ஆனா நீங்க தானே எனக்கு தெய்வம். நான் தெய்வம்னா இவன் யாரு? கொல தெய்வம், இங்கிலீஷ்ல பிஏ. வணக்கம் ஐயா. என்ன பார்க்க நிக்கிறீங்க? ஆமாங்க ஐயா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. இல்ல இல்ல, தனியா உங்ககிட்ட. ஏதாவது பண உதவியா? இல்ல இல்ல, தனியா உங்ககிட்ட பேசணும். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இவங்கெல்லாம் நமக்கு வேண்டியவங்க தான். தப்பா எடுத்துக்காதுங்க ஐயா. நீங்க பேசுனதுல திருக்குறளுக்கு கொடுத்த விளக்கம் தப்பா இருக்குதுங்க ஐயா. யோ, யார பார்த்து என்னையா பேசுற? ஸ்ரீ, நீங்க சொல்லுங்க. பொறிவாயில் ஐந்தவித்தான், அதுக்கு நீங்க சொன்ன விளக்கம் சரியில்லைங்கய்யா. கை வாங்க 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 வாங்க. அடிபட்டுச்சாயா? வாங்க அந்த பக்கம் வாங்க வாங்க. இப்படி எல்லாத்துக்கும் அடிதடின்னு போய் தான் நமக்கு கெட்ட பேராயிருக்கு. அவன் கேட்டதுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். அதை விட்டுட்டு இப்படி அடிச்சு அனுப்புனா நமக்கு பதில் தெரியலன்னு அர்த்தம். அவன் சொன்னது சரின்னு நம்ம ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். பக்த கோடின்னு சொல்லிக்கிற நாம அடிதடியில இறங்குனா அவமானம் நமக்கு இல்ல, நாம வணங்குற கடவுளுக்கு தான். கொஞ்சம் நிறுத்துப்பா. கார்ல ஏறுங்க. உன் பேர் என்ன? ஜான். யோவான். ஜான்னு சொன்ன? தமிழ்ல சொன்னேன். எந்த ஊரு? தேனி பக்கம். உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? என் அனுபவம் தெரியுமா? 780வது மீட்டிங் இது. அரபு நாடுகளை தவிர எல்லா நாட்டிலையும் பேசியிருக்கேன். அங்க நான் இல்லைன்னு வச்சுக்க, உன் நிலைமை என்ன இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. எங்க இறங்கணும்? கூட்டுரோட்லங்கய்யா. பொது இடத்துல கொஞ்சம் பார்த்து பேசணும், புரிஞ்சுதா? அதத்தாயா நானும் சொல்றேன், நீங்களும் பார்த்து பேசணும். எதையும் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது நல்லதுங்கய்யா. நிறுத்துப்பாங்க. அவியாய் அவியுமாகி அருக்கமாய் பெருக்கமாகி பாவியர் பாவம் தீர்க்க பரமனே பிரம்மனாகி. பிரம்மன் என்பதற்கு பெருமை என்று பொருள். எல்லா பெருமைக்கும் உகந்த கடவுளை பிரம்மன் என்று அழைப்பது பொருந்தும் என்பது ராமானுஜர் விளக்கம். ஐம்புலன்களை அடக்க வேண்டிய நிலை கடவுளுக்கு இல்லை. அடக்கினால்
அது கடவுளும் இல்லை. பொறி என்பது கருவி, அதாவது சிலுவையாகிய பொறியில். சிலுவை பொறியில் பொய்தீர்த்த அந்த கடவுளின் நெறியில் நிற்பவர்கள் நீடு வாழ்வார்கள் என்று அர்த்தம். நீடு வாழ்வு என்றால் சிவபதவி என்று அர்த்தம். வைணவத்தில் வைகுண்டம், மரணமில்லா பெருவாழ்வுன்னு ராமலிங்க அடிகளார் சொன்னது. பைபிள் சொல்வது நித்திய ஜீவன். ஐந்தவித்தான் ஆற்றல், அகல் விசும்புளார் கோமான், இந்திரனே சாலும் கரி. ஐம்புலன்களை பலியாக்கின அந்த ஆற்றலுக்கு இந்திரனே சாட்சி. விசும்பாகிய வானத்தில் தோன்றிய இந்திரன். இந்திரன் என்றால் தலைவன் என்று பொருள். ராஜாக்களுக்கு தலைவன் ராஜேந்திரன், கஜங்களுக்கு தலைவன் கஜேந்திரன், நரர்களுக்கு தலைவன் நரேந்திரன். விசும்பாகிய வானத்தில் தோன்றிய தேவதூதன் என்று அர்த்தம். மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காண்பதற்கு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்தபோது, யாரை தேடுகிறாய்? அவர் இங்கு இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சாட்சி சொன்னது கபிரியேல் என்னும் தேவதூதன். பைபிள் சொல்வது திருக்குறளுக்கு 1000க்கு மேலான அறிஞர்கள் உரை எழுதியிருக்காங்க. பரிமேலழகர் எழுதின உரையும் தப்புன்னு சொல்றீங்களா? மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் 5 பொறிகளை வழியாக உடைய 5 அவாவினையும் அவித்தான் என்றே பரிமேலழகர் உரை எழுதியுள்ளார். அவா என்பது சாதாரண மனிதருக்கு பொருந்தும், கடவுளுக்கு அல்ல. கடவுள் ஆசைகளை அடக்கினார் என்பது தெய்வ குற்றமாகும். உரை எழுதுறவங்க எத்தனை 1000 பேரா இருந்தாலும் உரை எழுதுறதுக்கு முன்னால இலக்கணம், இலக்கியம், புத்தகம்னு படிப்பாங்க. ஆனா பைபிள் மாத்திரம் படிக்க மாட்டாங்க. பரிமேலழகர் கூட பைபிள் படிச்சிருந்தா அப்படி உரை எழுதியிருக்க மாட்டாருன்னு சொல்றேன். அப்ப திருக்குறளை எழுதின திருவள்ளுவர் பைபிளை படிச்சாரா? அவர் எப்படிங்கய்யா படிச்சிருப்பாரு? மெய்யான கடவுளை அறிந்தவர்கள் எழுதப்பட்டது பைபிள். அவர்கள் எபிரேயத்திலும் கிரேக்கத்திலும் அதை எழுதினார்கள். பைபிள் எழுதப்படுவதற்கு முன்பாக 1ஆம் நூற்றாண்டில் மெய்க்கடவுளை அறிந்து வாழ்ந்த திருவள்ளுவர் ஒரு ஆசிய தமிழர். அவர் தமிழ்ல எழுதியிருக்காரு. த புக். முதலா புத்தகம்னு பெயர் வைக்கப்பட்டது பைபிளுக்கு தான். முதலா அச்சடிக்கப்பட்ட புத்தகமும் பைபிள் தான். எல்லா புத்தகத்தையும் படிக்கலாம், ஆனா பைபிளை படிக்க முடியாது, தியானிக்கணும். அத நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. புத்தகங்களை படிச்சா புத்தி விருத்தி ஆகும், பைபிளை தியானிச்சா ஞான முதிர்ச்சி ஆகும். ஞான தாழ்மையை கொடுக்கும், புத்தி பெருமையை கொடுக்கும். உங்க டிரைவர் முன்னால பேச பிடிக்காத உங்க பெருமை தான் என்ன தனியா இழுத்துக்கிட்டு வந்தது. எங்க இவன் சொல்றது உண்மையா இருக்குமோன்ற சந்தேகம், உண்மையா இருக்கக்கூடாதுங்கிற பயம். புத்திக்கும் ஞானத்துக்கும் எப்போதும் போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஞானம் ஜெயிச்சதுன்னா சத்தியம் புரிஞ்சிடும். நான் வர்றேன்.